வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு. நம்ம ஆல்ரெடி 25 கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். அதோட கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. வாங்க இப்போ 26 பார்க்கலாம். 25 வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். 26 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரால்ஃப் டைலர் மாதிரி தொடங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி குறிக்கோள்கள். 27 ஃப்ராட் ஃபீல்டு பாடத்திட்டம் அதிகமாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கலை மற்றும் சமூக அறிவியல். 28 பாருங்கள். இன்டகிரேட் பாடத்திட்டம் ஊக்குவிப்பது எதுன்னு கேட்டாக்க பல பாடங்களை இணைக்கும் கற்றல். 29 பாருங்கள். திட்டமிடப்பட்டு கற்பிக்கப்படாத பாடத்திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நல் பாடத்திட்டம். நல்னா எதுவுமே பூஜ்ஜியம் தான், எதுவுமே நடத்த மாட்டாங்க, அதுதான். அப்படின்னா இப்போ வளங்கள் மற்றும் யோசனைகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஐபிபி மாதிரியில் இன்புட் குறிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா வளங்கள் மற்றும் யோசனைகள். அடுத்து 31 பாருங்கள். ஆசிரியர் மையப்படுத்திய பாடத்திட்டத்தின் குறைபாடு எதுனா மாணவர் பங்கேற்பு குறைதல். ஓகே. லேர்னர் சென்ட்ரடு கரிக்குலம் ஊக்குவிப்பது எதுனா மாணவர் சுய கற்றல். 33 பாருங்கள். ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம் வளர்க்கும் திறன் எதுனா பகுப்பாய்வு மற்றும் பிரச்சனை தீர்வு. 34 பாருங்கள். பாடத்திட்ட மதிப்பீட்டில் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் செய்யப்படும் நேரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கற்றல் தொடங்கும் முன். 35 பாருங்கள். சமேட்டிவ் எவாலுவேஷன் கவனம் செலுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா கற்றலின் இறுதி விளைவு. 36 பாடத்திட்டத்தை பாடப்பொருளின் சிக்கலின் அடிப்படையில் அமைக்கும் முறை எதுனா லாஜிக்கல் தர்க்க ரீதியான. 37 மாணவர் தேர்வு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரி வடிவமைக்கப்படும் பாடத்திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா முக்கிய பாடத்திட்டம். ஓகே. 38 எலெக்டிவ் கரிக்குலம் நன்மை எதுன்னு கேட்டாங்கன்னா மாணவர்களின் ஆர்வத்திற்கேற்ப பாடங்கள். 39 ஹிட்டோரிக் கரிக்குலம் முக்கியமான கவனம் செலுத்துவது எதுன்னு கேட்டாக்க பொதுத்துறை மற்றும் வாதக்கலை. 40 கற்றல் தொடங்கும் முன் தயார்நிலை மதிப்பீடு எது கண்டறியும் மதிப்பீடு. 41 ஒரு பள்ளி அறிவியல் பாடத்திட்டத்தில் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்கிறது. இது எந்த வகை பாடத்திட்ட கோட்பாட்டை பிரதிபலிக்கிறதுனா இணைப்பு. 42 ஒரு ஆசிரியர் பாடத்திட்டத்தை மாணவர்களின் வயது, ஆர்வம், திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மாற்றுகிறார். இது எந்த அணுகுமுறைன்னு கேட்டாங்கன்னா மனப்பொருள் அடிப்படை சைக்காலஜிக்கல். ஓகே. 43 ஒரு பள்ளி வரலாறு, புவியியல், குடியியல் ஆகியவற்றை சமூக அறிவியல் என்ற பெயரில் இணைக்கிறது. இது எந்த வகை பாடத்திட்டம்னு கேட்டாங்கன்னா பரந்த துறைன்னு சொல்லிக்கலாம், போர்ட் ஃபீல்டு. 44 மாணவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிக்கல்களை தீர்க்கும் பாடத்திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை மையப்படுத்துதல், ப்ராப்ளம் சென்டர்டு. 45 பாருங்கள். மாணவர்களின் தேர்வு திறனை மதிப்பிடும் மதிப்பீடு எது சமேட்டிவ் இறுதி மதிப்பீடு. 46 ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் பாடத்தை விருப்பமாக தேர்வு செய்ய வாய்ப்பு அளிக்கிறது. இது எந்த வகை பாடத்திட்டம்னா எலெக்டிவ் விருப்பப்பட்டு அவங்க எடுக்கிறது. 47 ஒரு ஆசிரியர் கற்றல் நடைபெறும் போதே மாணவர்களுக்கு கருத்து தெரிவித்து முன்னேற்றம் செய்ய உதவுகிறார். இது எந்த மதிப்பீடுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்மேட்டிவ் நடைமுறைப்படுத்துறது. 48 ஒரு பள்ளி பாடத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லா பாடங்களிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இது எந்த அணுகுமுறைன்னு கேட்டாங்கன்னா இன்டகிரேட்டட் இணைந்த. 49 ஒரு பள்ளி மாணவர்களின் பழைய அறிவை அறிந்து புதிய பாடத்திட்டத்தை திட்டமிடுகிறது. இது எந்த மதிப்பீடுன்னு கேட்டால் டயக்னஸ்டிக் தயார் நிலை. ரால்ஃப் டைலர் மாடல் பாடத்திட்டமிடலில் முதலாவது படி என்னன்னு கேட்டாங்கன்னா கல்வி குறிக்கோள்களை அமைத்தல். ஓகேவா. இந்த 50 கொஸ்டின் வந்துட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிட்டு. சைக்காலஜி படிங்க, எவ்ரிடே மேஜர் பேப்பர் படிக்கும்போது சைட் பை சைடு வந்துட்டு ஜிகே கொஸ்டின், சைக்காலஜி, அடுத்து வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்மியான டேஸ் தான் இருக்குது. எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் சூப்பராக நம்மளும் மார்க் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.